உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது சொல்வது ரொம்ப எளிதான ஒரு காரியம், ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமா என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழும்பலாம். ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற சாத்தியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்து வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் பார்க்கும்போது இது நம்மை முழுக்கி விடுமோ, இல்லாவிட்டால் நாம் இதில் இறங்கி விடுவோமா, இல்லாவிட்டால் அழிந்து விடுவோம் என்ற எண்ணம் நமக்குள்ள காணப்படுகிறது. ஆனால் இந்த மார்ச் மாசத்தினுடைய வாக்குத்தம், உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இந்த காலை வேளையில, இந்த மார்ச் மாசம் முதல் நாளுடைய காலை வேளையில உங்களுக்கு வாக்குத்தமாய் தருகிறேன், உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது சொல்வது ரொம்ப எளிதான ஒரு காரியம், ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமா என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழும்பலாம். ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற சாத்தியம். எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்புவேனால், சங்கீதக்காரனாகிய தாவீது பெலிஸ்தியர்களால் காத்தூர்ல பிடிக்கப்பட்ட போது அந்த நேரத்தில் பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த 56ஆம் சங்கீதம். 56ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம் தான் இப்படி சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது எப்போது நம் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், இதுல சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில். அதாவது நம்முடைய ஆவிக்குரியதில பார்க்கும்போது நாம் ஜெபிக்கிற நேரத்தில் நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்ருவோ சத்ருவின் கிரியைகளோ நம்மை தாக்காதபடி பின்னிட்டு யூட்டேன் போட்டு திரும்பும் என்றுதான் தாவீது சொல்லுகிறார். எப்போது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் நமக்கு தேவை. அப்ப ஜெபம், நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு சத்ரு பயம்தான் அதிகரிக்கிற தவிர என்னுடைய வாழ்க்கையில எந்த சத்ரும் கிரியைகளும் போன மாதிரி தெரியல என்று சொல்லி நீங்கள் யோசிக்குமே. ஆனால் அதுக்கும் ஒரு வசனத்தை தாவீது சொல்லுகிறார் பாருங்க. அதோட 11ஆம் வசனம், அதாவது சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். அதாவது இந்த வார்த்தை சொல்வதற்கான காரணம், என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார் என்று தாவீது சொல்ல காரணம் என்ன? தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை. நான் அதுக்கு ஒரு கோட்டு கொடுக்கிறேன், பயங்கள் மற்றும் கண்ணீரை நம்பிக்கையுடன் கையாள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பயமும் கண்ணீரும் பிரச்சனையும் கஷ்டங்களும் துயரங்களும் வரும்போது நாம் அதை எப்படி கையாள வேண்டும்? தேவன் பேர் இருக்கிற நம்பிக்கையில அதை கையாளும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். அதுதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி நம்பிக்கையோடு கூப்பிடும் போது, இல்லாவிட்டால் நான் உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது அந்த நேரத்தில் அந்த நாளில சத்ரு பின்னிட்டு திரும்புவான் என்று நம்பிக்கையில சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரா சகோதரி, தாயே தகப்பனே, நம்முடைய வாழ்க்கையில இது விசுவாசிங்க. நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெபிக்கிற வேளையில நமக்கு நேராக இருக்கிறது பின்னிட்டு திரும்புவார் நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்க, தேவன் நிச்சயமாய் அதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாசத்துல நிறைவேற்றுவார் என்று நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம் ஜெபிக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நமக்கு ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. ஏன் காரணம் தெரியுமா?
நம்முடைய நம்பிக்கை இழந்து விடுகிறது. இல்லை, நம்ம ஜெபம், நம்முடைய ஜெபத்தில் ஒரு பவர் இருக்கிறது. நான் ஜெபிக்கும் போது சத்ரு அலறுவான், நாம் ஜெபிக்கும் போது சத்ரு பின்னிட்டு போவான், சத்ருவின் செயல்கள் என்னை அணுகாமல் அப்படியே வந்த வழியை பார்த்து திரும்பி போவான்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள காணப்பட்டு, அந்த நம்பிக்கையில ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது பாருங்க, அந்த ஜெபத்துல தான் நாம் ஜெயம் எடுக்க முடியும். இந்த மார்ச் மாசத்துல துவங்குகின்ற புதிய நாளில இந்த வசனத்தை நீங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிந்து அதை விசுவாசிக்கத்தக்கதாக உங்களுக்கு தேவன் உதவி செய்வாராக. என்ன தலைப்பு? உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். எப்பொழுது? நீ ஜெபிக்கிற நாளில. நீ எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் சத்ரு பின்னிட்டு போவான்று நீங்க நம்பி ஜெபிங்க. நிச்சயமாய் தேவன் இந்த வார்த்தையின்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதனுடைய 11ஆம் வசனம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நான் தேவனை நம்பி இருக்கிறேன். நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். அதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன், உங்கள் நோக்கம் விடுதலையை மட்டுமா இருக்கக்கூடாது. அந்த விடுதலை, தேவன் நம்மை விடுவிப்பது, அவர்கள் மகிழ்ந்து அவரை சேவிக்கதான் தேவன் நம்மளை விடுவிக்கிறார். விடுதலை மட்டும் நம்ம அது ஒண்ணுதான் நினைக்காதீங்க. அந்த ஒவ்வொரு விடுதலைக்கு பின்பாக தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன? அவரை சேவிக்க வேண்டும், அவரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்கணும், அவரை சேவிக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அவருடைய நோக்கமா இருக்கிறதுனால அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அடுத்ததாக, the highest purpose of prayer is the glory of God. அதாவது ஜெபத்தின் மிக உயர்ந்த நோக்கம் தேவனில் மகிமைப்படுவது. இதை நீங்கள் மனதில் வைத்து இந்த மாதத்தை துவங்குங்க. இந்த மாதம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, இல்லை இத்தனை மாதங்களுக்கு பிறகு, இந்த மாதத்துல இந்த வசனத்தை நீங்கள் தியானிச்சு இதை விசுவாசித்து நம்பிக்கையோடு செயல்படும் போது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களுக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவரே, தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை, தாவீதுக்கு இருந்த விசுவாசம் எங்களுக்கு உண்டாகத்தக்கதாக, என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை அவருக்குள் இருந்தது போல நாங்களும் எங்களுக்கு விரோதமாய் வருகிற அத்தனை காரியங்களும் எங்களை விட்டு பின்னிட்டு திரும்புவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகி, நாங்கள் ஜெபிக்கும் போது நம்பிக்கையோடு ஜெபித்து இதன் மேல் ஜெயமெடுக்கத்தக்கதாக, சத்துரு எங்களை அணுகாதபடி அது பின்னிட்டு போவோம் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய செய்தியை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை அவளுக்குள்ள பதியட்டும். இந்த வார்த்தை அவளுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரட்டும். தேவன் மேல நம்பிக்கை உண்டாகட்டும். கர்த்தருடைய மகிமை அவளுக்குள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லாம் சத்துருங்களை திரும்பி போகத்தக்கதாக தேவரீர் உதவி செய்ததற்காய் நன்றி. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.